காவலர் குடியிருப்புகள் மற்றும் 7 தீயணைப்பு நிலையங்களை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். விவரங்கள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் காவல்துறை சார்பில் 127 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய 400 காவலர் குடியிருப்புகள், காவலர் மற்றும் தலைமை காவலர் குடியிருப்புகள், துறைமுக காவல் நிலைய கட்டிடம், 3 காவலர் பல்பொருள் அங்காடி ஆகியவற்றை முதலமைச்சர் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் 36 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய 7 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையிற்கான குடியிருப்புகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உயர்ம வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய உழவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய உழவர்களை உத்வேகத்துடன் அதில் ஈடுபட செய்யக்கூடிய வகையில் 2025-26 ஆண்டுக்கான சிறந்த உயிர்ம உழவர்களுக்கான நம்மாழ்வார் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். குறிப்பாக நல்லசிவம், சுப்பிரமணியன் மற்றும் சாதனா ஆகிய 3 விவசாயிகளுக்கு அந்த விருதுகளை முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்தார். அப்படிங்கிறதும் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று 2025 ஆண்டுக்கான வீர தீரர்களுக்கான சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா விருதினை பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தொடக்கப்பள்ளியின மறைந்த தலைமை ஆசிரியர் ராஜா அவருடைய மனைவி சிரிசா அவரிடம் இந்த விருதுகளை, பதக்கம் மற்றும் பாட சான்றுகளை முதலமைச்சர் வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு துறைகளுக்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 459 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கூடிய இன்றைக்கு அடையாளமாக 10 நபர்களுக்கு வழங்கி அந்த பணியாளர் நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.